ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் இகோஇசி ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய விஎல்எஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அப்டேட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுது. அதில் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் இயர்லி eKYC is due. Please complete your eKYC and provide residential and KISOK address. Please complete your eKYC. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி விஎல்எஸ் எல்லாருடைய டிஜிட்டல் சேவை டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய eKYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெசிடென்சியல் டீட்டெயில்ஸ் அண்ட் கிசோக் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுதோ அவங்க வந்து அப்டேட் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் நவ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் விஎல்இ ப்ரொஃபைல் அண்டு கிஷோக் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி ஃபார் ஆல் விஎல்இஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபுல் நேம். இந்த ஃபுல் நேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த நேம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்களோ அந்த நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் நேம் அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆர் விஐடி நம்பர் வந்து போட சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டுட்டு இங்கே வேலிடேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆதார் வேலிடேட்னு சொல்லி க்ரீன் கலரில் வரும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் வந்து வேலிடேட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆதார் வந்து வேலிடேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆதார் வேலிடேட் வருதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரங்களில் சர்வர் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நாட் மேட்ச்டு இல்லைன்னா ராங்கு இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சு அகைன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலிடேட் ஆகும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வேலிடேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் பெஸ்ட். ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் அசம்பிளி கன்சிடென்சி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எந்த கன்சிடென்சி கீழே வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஏரியாவோட பின்கோடையும் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸை வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் சார்ட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பேஸ் விட்டுக்கலாம், பட் ஸ்பெஷல் சார்ட்டர் வந்து யூஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து இதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் நேம், ஆதார் நம்பர் போட்டு வேலிடேட் பண்ணிட்டீங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டேட் அசம்பிளி கன்ஸ்டிடென்சி அதையும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, பின்கோட் போட்டிருப்பீங்க, உங்களோட அட்ரஸும் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிசோக் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கிஷோக் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ கிஷோக் நேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி சென்டரோட நேம். ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இந்த கிஷோக் நேம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 10 கேரக்டர்ஸ் இன் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 வார்த்தைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கிஷோக் நேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிஷோக் ஓனர்ஷிப் கேட்டிருக்காங்க. ரெண்டடா, ஓன்டா, கவர்மெண்ட் பர்மிஷஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து ஓனர்ஷிப் வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் டைப் கேட்டிருக்காங்க. ரூரலா, அர்பனா அதுமாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரூரலாக இருந்தால் ரூரல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூரல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் அசம்பிளி கன்ஸ்டிடென்சி, சப் டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜ், கிராம பஞ்சாயத்து, ஸோ இந்தமாதிரி எல்லாமே காட்டும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அர்பனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி கன்ஸ்டிடென்சி, சிட்டி, வார்டு நம்பரு, அந்த பிளாக் நம்பர், ஸோ இந்தமாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ரூரலாக இருந்தால் மட்டும் உங்கள் வில்லேஜ் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிஷோக் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து தெளிவாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பின்கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுடைய பின்கோட் அதையும் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேன் நம்பர்னு போட்டு உங்கள் பேன் நம்பருடைய ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் 2 லெட்டர் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து
கீழே பேன் நம்பர் கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணி வேலிடேட் வந்து கொடுக்கணும். ஸோ பேன் நம்பரும் வேலிடேட் ஆகணும், உங்களோட ஆதார் நம்பரும் வேலிடேட் ஆகணும். அது வேலிடேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டு கண்டினியூ டைப் த கேரக்டர்ஸ் யூ சி இந்த பிக்சர்னு கொடுத்து அவங்க வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இகேஒய்சிக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுக்கான சீசன் எக்ஸ்பயர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும், இல்லைனா மெயிலுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த 2 மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிளில் தான் இருக்கும். டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஓடிபி இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து எனபிள் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஜென்ரேட் ஓடிபி நவுன்னு கொடுத்து எஸ்எம்எஸ் இமெயில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஓடிபி வந்து உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அந்த ஆதார் ஓடிபியை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் கைஸ். ரிசீவ் ஆன அந்த ஆதார் ஓடிபி டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வேலிடேட் ஆகுது. ஓடிபி போட்டு வேலிடேட் கொடுத்தோடனே யுவர் இகேஒய்சி ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா உங்களோட இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி ராங்குன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து உங்களுடைய இகேஒய்சி வந்து பண்ண வேண்டிய இருக்கும். சில நேரங்களில் வந்து போர்ட்டல் சர்வர் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு காலையில் டைம் இல்லைனா ஒரு நைட் டைம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இகேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஒய்சி அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகாது. மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும், பட் அந்த கேஒய்சிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் இகேஒய்சி ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறையா லைக்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து கொடுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் மூலமாக கிளியர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.